அதற்கு நான் பதில் சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க, அது அவசர தேவைக்காக போற வண்டி. எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் போதும் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தினீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக. நாங்கெல்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்முடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு. ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். இப்படி இருக்கலாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன தலைவர், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க இப்படி பண்றீங்க. உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல, நீங்கன்னா நான் உங்களை சொல்லல, அதிமுகன்ற ஏக்கர் சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன்.